ஆஹா. தலைவரே எப்படி இருக்கு? ஏதாவது பேசுங்க. ஆமாம்மா, கறி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்னது? கார்ன்ஃப்ளவர் மாப்பிள. இதுங்களா? இதான் மாப்பிள. இது பேர் என்னது? கார்ன்ஃப்ளவர்னா மக்கா சொல்ல மாப்பிள. ஓஹோ, கீழே போட்டால் மக்காதுங்கிறீங்க அப்போ. சொன்ன மாப்பிள கார்ன்ஃப்ளவர் போட்டோமா, எவ்வளோ அளவுன்னு கேட்கல பார்த்தியா நீ? சாரி மாமா, நமக்கு கார்ன்ஃப்ளவர்னாவே என்னன்னு தெரியல. அப்புறமே நான் அளவு கேட்பேன். கார்ன்ஃப்ளவர் வந்து அரை கப்பு. இது ஏதாவது இவ்வளோ தான் போகணுன்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கா மாமா? 1 கிலோவுக்கு அரை கப் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மாமா அடுத்து மைதா மாப்பிள ஒரு அரை கப்பு. அரை கப்பு. பார்த்தா அரை கப் மாதிரியே தெரியல. மாப்பிள தேவையான அளவுக்கு உப்பு. சரிங்க மாமா. இப்போது ஒயிட் பெப்பர். ஒயிட் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு. ஓகே மாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு. மாப்பிள ஆயுதம் இங்கே வச்சேன். இதுவான்னு பாருங்கள். இதே தான். ஒரு லெமன் அரிஞ்சு அப்படியே துவைக்கிறோம். ஒளியறதுன்னா மாமன் தான். அடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மாப்பிள. சரிங்க மாமா. இல்லை, நாங்கள் அப்போ தான் திங்க் பண்ணுவோம் சின்ன வயசுல வந்து நாங்கள். ஓகே. அப்புறம் என்னங்க மாமா, பூரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. சுட ஆரம்பிக்கலாமா? பூரியா? அப்புறம் என்ன மாமா, ஆரம்பிக்கலாமா சமைக்க? இது 1 மணி நேரம் ஊறணும் மாப்பிள. ஊறினா தான் யாரு பேரிச்சா அவ்வளோ காப்பி ரைட்ஸ் எடுத்துறாங்க. ஐயோ, அது இருக்கா? சரிம்மா. பிரித்து போட்டு தான் சொல்கிறாரு. கத்தி எடுத்தும்பே. ஏப்பா, கட்டிங்கனாவே நான் தான். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீடியோ பார்த்தாங்க மாமா. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டு அவங்க அம்மாட்ட காட்டினானா, சூப்பராக இருக்குது, வீடியோலாம் பார்க்க நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு 5 மிளகா துண்டு துண்டாக வெட்டிக்கிறோம்ல. என்ன பண்ண போகிறோம் மாப்பிள? சொல்லுங்க. அப்படியே எடுத்து அப்படியே போடக்கூடாது. ஓகே, தனித்தனியாக போடணும். ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுப்பா. எண்ணெய் மாப்பிள 70 கிராம் பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி ஒரு 40 கிராம் மாப்பிள. அடுத்து கட் பண்ண பச்சை மிளகா. தொடர்ந்து அப்படியே வெங்காயத்தை போட்டுக்க மாப்பிள. நல்லா பூண்டு வாசனை நல்லா வருதாட்டு மாப்பிள. வெங்காயம் நல்லா வதங்கினதும் குடை மிளகா மாப்பிள.
1 கிலோ சிக்கனுக்கு 150 ml டொமேட்டோ சாஸ். சில்லி சாஸ்ல நல்லா இருக்குப்பா, கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. மாமா ஏதோ பண்ண போகிறாரு டிஃப்ரெண்ட்டாக, பரவாயில்ல. அடுத்து ரெட் சில்லி சாஸு ஒரு 50 ml மாப்பிள. அதுக்கப்புறம் சோயா சாஸு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒயிட் பெப்பரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றிக்கணும். பொரிச்ச சிக்கன் நம்மப்பில் ஓகே மாமா. கரெக்டாக போட்டுக்கணும், சிந்தாமல் செதறாமல். அப்படியே அப்படி இறக்கி அப்படியே ஒரு கிண்டிக்கணும். இன்னும் பண்ணீங்க, நான் நல்லா இருக்கு மாதிரி தெரியுது, பார்க்கும்போது நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாகவே. ரிசல்ட்டை பாரு மாப்பிள. லைட்டாக ஹீட் ஆகாமல் சூப்பர் மாமா, பார்க்கவே நல்லா இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது அந்தளவுக்கு. என்னப்பா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போல, வாசனை எல்லாம் மூக்க தொலைக்குதே. ஆஹா, என்ன இவர் கூப்பிட்ட கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு இவரே சாப்பிட்டு முடிச்சிட்டு வராட்டுக்குது. நமக்கு மிச்சம் மீதி இருக்குமா என்னன்னு தெரியலையா, இப்பயே எச்சு வருத. தலைவரே எப்படி இருக்கு? ஏதாவது பேசுங்க. தலைவரே, எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா மிச்சம் மீதி? நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காதாட்டுக்குதே. என்ன மாமா, வயசான காலத்தில் எவ்வளோ சாப்பிட்றாரு, என்ன இப்போ என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? போதும் நிறுத்த சொல்லுங்க மாமா. நானே அதுக்கு தான் மாப்பிள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாரு மாமனோட ஆட்டத்தை. சாப்பிடு கார்த்தி. நவீன் சாப்பிட எடுத்துங்க மாமா. மாப்பிள, எவ்வளோதான் நீ தட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இந்த வடை சட்டியில் இருக்கிறதா அந்த அடியில் அப்படியே அப்படி போட்டு பெரட்டி அப்படி தின்னோம்னா கம்மன் நம்ம ஒன்று ஹோட்டல் வச்சுட்டா என்ன அது? வடை தானே மாப்பிள, நம்மளே தின்னு வச்சிடலாமே. அப்படி இல்லைங்க மாமா. பரோட்டா வித் சிக்கன் மஞ்சூரியன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக காரதாரமாக இருந்தது. அடுத்து என்ன சமைக்கிறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மாமா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னமோ ஏதோ நினச்சேன், ஃபினிஷிங் டச்சு மாசு பக்காவாக இருக்கேன். நான் எவ்வளோ கடையில் சாப்பிட்ருக்கேன், சுற்று வட்டாரத்தில் சாப்பிட்ருக்கேன், அது இந்த பக்கம் நல்லாயிருக்கு. நன்றி நன்றி மாப்பிள.